TNRU செலெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு அர்ஜென்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க TNRU கவுன்சிலிங் 2026-27க்கு அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான இப்போ இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனியாக இன்எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்எலிஜிபிள் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. நேம் எதனாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு ரேங்க் லிஸ்ட்ல கொடுத்துருவாங்க. ஸோ கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னா கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வரும். ஸோ ஷெட்யூலும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்றதுக்கான டைம் வந்து 17th August 2026 ஆஃப்டர்நூன் 12 PM இருந்து ஸ்டார்ட் ஆகி 19th August 2026 ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ள நீங்க மிஸ்டேக்கான டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க. அதற்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnruselection.org வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அதில் யார் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ப்ராப்ளத்தை இம்மீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.